தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 9th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 9 probability exercise 9.2 question number 5 1500 families were surveyed 1500 families survey பண்றாங்க and following data was recorded. The following data record பண்றாங்க, அதாவது பதிவு பண்றாங்க about their mates at homes, about their யார் அந்த families 1500 families mates at homes, அவங்களோட வீட்டில் mates வச்சிருக்கிறத பற்றி ஒரு சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணி இந்த and the following data was recorded, இந்த following data வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, பதிவு செய்கிறாங்க. 1500 families were surveyed and following data was recorded about their mates at homes. At homes வீட்டில் மெய்டு வச்சிருக்கிறத பற்றி இந்த 1500 ஃபேமிலிஸ்கிட்ட ஒரு சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணி அதில் அண்ட் ஃபாலோவிங் டேட்டா வாஸ் ரெக்கார்டு, இந்த கீழ்கண்ட டேட்டாவை ரெக்கார்டு பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை பாருங்கள், ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டைப் ஆஃப் மேட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், டைப் ஆஃப் மேட்ஸ் ஒன்லி பார்ட் டைமாக மட்டும் மெய்டு வச்சுருக்கிற ஃபேமிலிஸ் 860, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 860. இந்த 1500 ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, இதில் 860 ஃபேமிலிஸ் வந்து ஒன்லி பார்ட் டைமாக மட்டும் மெய்டு வச்சுருக்குறாங்க. அடுத்து ஒன்லி ஃபுல் டைமாக மட்டும் 370 ஃபேமிலிஸ் மெய்டு வச்சுருக்காங்க. போத் டைப் ஆஃப் மெய்ட்ஸ், அதாவது பார்ட் டைமாகவும் மெய்டு வச்சுருக்காங்க, ஃபுல் டைமாகவும் மெய்டு வச்சுருக்காங்க. 250 ஃபேமிலிஸ். ஓகே சார். A family is selected at ரண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் முறையில் ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்பொழுது find the probability that the selected family has both types of mates, part-time mates, no mates. Find the probability that the selected family, நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த selected family has both type of mates, இரண்டு வகையான மேட்ஸும் வச்சிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்ட் டைமாக மட்டும் மேட்ஸ் வச்சிருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நோ மேட்ஸே வச்சில்லாமல் இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நோ மேட்ஸே வச்சில்லாத ஃபேமிலியுடைய ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் தேர் மேட்ஸ் 1500 ஃபேமிலிஸ் மேட்ஸ் வச்சிருக்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போது இதனோட ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்ன, அப்போ இங்கே ஈவெண்ட் என்ன, மெய்டு வச்சிருக்கிறது. இப்போ இதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்ன, மெய்டு வச்சில்லாது. ஸோ அதான் கேட்குறாங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன் பாருங்கள். நோ மேட்ஸ் வச்சில்லாத find the probability that the selected family has no mates. நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த 1500 ஃபேமிலிஸ்லேருந்து ஒவ்வொரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபேமிலி நோ மேட்ஸே கொண்டில்லாமல் அதாவது கொண்டிருக்கல, மேட்ஸை கொண்டில்லாமல் இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, P of A ப்ளஸ் P of E dash is equal to 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி கேட்கல, அந்த ஈவெண்ட்டோட ஆப்போனண்ட் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க.
இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்டு வச்சுக்கிறது. ஆனால் கொஸ்டினில் மெய்டு வச்சில்லாத ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸுடைய ப்ரோபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? சரி. சொல்யூஷன். ஃப்ரம் தி கிவன் டேட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 1500. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ஃபேமிலிஸ். இன் விச் இதில் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் ஒன்லி பார்ட் டைம் மேட்ஸ், பார்ட் டைமாக மட்டும் எத்தனை ஃபேமிலிஸ் மெய்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 860. அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் போத் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ், இரண்டு வகையான மேட்ஸும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் ஒன்லி ஃபுல் டைம் மேட்ஸ் 370. ஃபுல் டைமாக மேட்ஸ் வச்சுருக்க ஃபேமிலிஸ் 370. அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் போத் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ், இரண்டு வகையான மேட்ஸையும் கொண்டுள்ள ஃபேமிலிஸ் 250. ஃபேமிலிஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் மேட்ஸ் வச்சுருக்கிற ஃபேமிலிஸ் மொத்தமாக இந்த 860 ஃபேமிலிஸ் பார்ட் டைமாக மெய்டு வச்சுருக்காங்க, ஏதேனும் ஒரு வகையில் மெய்டு வச்சுருக்காங்க. இந்த 370 ஃபேமிலிஸ் ஃபுல் டைமாக மெய்டு வச்சுருக்காங்க. 250 ஃபேமிலிஸ் போத் டைப்ஸாக மெய்டு வச்சுருக்காங்க. ஸோ ஏதேனும் ஒரு வகையில் இவங்க எல்லாருமே மெய்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் மெய்ட்ஸை கொண்டுள்ள ஃபேமிலிஸ். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க. இவங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு வகையில் மெய்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1480. ஸோ அப்போது மெய்ட்ஸ் வச்சில்லாத ஃபேமிலிஸ் மொத்த ஃபேமிலிஸ் எவ்வளோ? 1500. இதில் மெய்டு வச்சிருக்கிற ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா 1480. அப்போ மெய்டு வச்சில்லாத ஃபேமிலிஸ் எவ்வளோ? 20. ஓகேவா? ஸோ மெய்டு வச்சில்லாத ஃபேமிலிஸ் எவ்வளோ? 20. சரியா? சரி. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க தம்பி. ஏ ஃபேமிலி இஸ் செலக்டட் அட் ரெண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் முறையில் இந்த 1500 ஃபேமிலிஸ்லேருந்து ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்பொழுது ஃபைண்ட் தி ப்ரோபபிலிட்டி தட் தி ஃபேமிலி செலக்டட், அந்த செலக்டட் ஃபேமிலி ஹேஸ் போத் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ், இரண்டு வகையான மேட்ஸும் வச்சிருப்பதற்கான கொண்டிருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ ஓகேவா? இரண்டு வகையான மேட்ஸ் வச்சுருக்க ஃபேமிலிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. சரியா? சார். ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் போத் டைப் ஆஃப் மேட்ஸ், இரண்டு வகையான மேட்ஸ் வச்சுள்ள ஃபேமிலிஸுடைய ப்ரோபபிலிட்டி. ஸோ ப்ரோபபிலிட்டின்னா என்னப்பா? மொத்தத்தில் எத்தனை, அதான் ப்ரோபபிலிட்டி. ஓகேவா? சார். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த ப்ரோபபிலிட்டி எடுத்துக்கிறோம். மொத்தத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் போத் டைப் ஆஃப் மேட்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். ஸோ ப்ரோபபிலிட்டின்னா என்னப்பா? மொத்தத்தில் எத்தனை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500. இதில் எத்தனை ஃபேமிலிஸ் போத் டைப் ஆஃப் மேட்ஸ் வச்சுருக்காங்க, இரண்டு வகையான மேட்ஸ் எத்தனை ஃபேமிலிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250. ஸோ 250. சரியா? ஸோ கேன்சல் பண்ணலாமா? இந்த ஜீரோவும் கேன்சல்டு. ஓகேவா? ஸோ அடுத்து 5 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 5 5 is 25. ஸோ 3 5 is 15. இந்த ஜீரோ எடுத்து அப்படியே அங்கே போடும். ஓகேவா? சரி. ஸோ 5/30. திரும்பவும் 5 டேபிளால் அடிங்க. 1 5 is 5. 6 5 is 30. ஸோ 1/6. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு question number 2. Probability of families having part-time mates. Probability of families having part-time mates. part-time maid கொண்டுள்ள families உடைய probability என்னப்பா? மொத்தத்தில் எத்தனை, மொத்தம் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். அதில் எத்தனை ஃபேமிலிஸ் பார்ட்-டைமாக மீட் வச்சுருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் பார்ட்-டைம் மேட்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் பார்ட்-டைம் மேட்ஸ். பார்ட் டைமாக எத்தனை ஃபேமிலிஸ் மீட் வச்சுருக்காங்க? 860.
ஸோ 860 by 1500. ஸோ இந்த ஜீரோவா கேன்சல்டு, இந்த ஜீரோவா கேன்சல்டா. 2 டபுள் ஆடிங்க. 4 2 is 8, 3 2 is 6, 7 2 is 14. ரிமைண்டர் ஒன்றா, இந்த ரிமைண்டர் ஒன்றா பக்கத்தில் நம்ம சேர்த்திங்கன்னா என்ன வரும்? 10. 5 2 is 10. 5 2 is 10. So 5 2 is 10. ஓகேவா? 43 by 75. இது எந்த டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டேபிளாலும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான ஆன்சர். ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் பார்ட் டைம் மேட்ஸ் கொண்டுள்ள ஃபேமிலிஸுடைய ப்ரோபபிலிட்டி 43 by 75. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3. நோ மேட்ஸ் மேட்ஸை கொண்டில்லாத ஃபேமிலிஸுடைய ப்ரோபபிலிட்டி. Probability of families having mates கொண்டுள்ள families உடைய probability. mates கொண்டுள்ள families உடைய probability. number of families having mates கொண்டுள்ள families எண்ணிக்கை by total number of families. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500. அதில் mates கொண்டுள்ள families 1480. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் மேட்ஸ், இவங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு வகையில் மேட்ஸை கொண்டு இருக்கிறாங்க. ஸோ 1480. ஓகேவா? ஸோ 1480 கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜீரோவும் கேன்சல்டு. சரி, அப்படியே வச்சுருக்காங்க, கேன்சல் பண்ணல, அப்படியே வச்சுருக்காங்க. சரிப்போம். இப்போது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி probability that the family selected, அதாவது selected family has no mates has no கொண்டிருக்கவில்லை அப்படின்றதுக்கான அந்த selected family has no mates கொண்டில்லாமல் இருப்பதற்கான probability கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேட்ஸை கொண்டில்லாமல் இருப்பதற்கான probability. ஓகேவா? சரி, let E be the event of getting families having mates கொண்டுள்ள ஃபேமிலிஸ் உடைய ஈவெண்ட்டை ஈன்னு வச்சுப்போம். ஸோ இதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்ன? மேட்ஸை கொண்டில்லாத ஃபேமிலிஸ் உடைய. ஓகேவா? தென் E dash is the event of getting families do not have mates கொண்டில்லாத ஃபேமிலிஸ் பெறக்கூடிய நிகழ்ச்சி E dash அப்படின்னு வச்சு. இதுதான் நமக்கு தேவை, இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈவெண்ட் என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு சொல்கிறாங்க? காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். அதுக்கடுத்து P of E, ப்ரோபபிலிட்டி ஆஃப் ஈன்றது என்னப்பா? கெட்டிங் ஃபேமிலிஸ் ஹேவிங் மேட்ஸை கொண்டுள்ள ஃபேமிலிஸுடைய ப்ரோபபிலிட்டி P of E. மேட்ஸை கொண்டுள்ள ஃபேமிலிஸோட ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா probability of families having mates கொண்டுள்ள ஃபேமிலிஸோட probability 1480 by 1500. ஸோ P of E dash mates கொண்டுள்ளாத ஃபேமிலிஸுடைய probability P of E dash is equal to question mark. ஓகேவா? ஸோ இதான் நம்ம P of E dash தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். here E and E dash are complementary events. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டால் E அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் E dash இது ரெண்டுமே ஒரே கொஸ்டினில் இருக்குது. ஓகேவா? சரி, therefore P of E plus P of E dash is equal to 1. This implies that P of E dash is equal to 1 minus P of E. இந்த ப்ளஸ் P of E இந்த சைடு வந்து என்ன ஆகுறா? மைனஸ் P of E is equal to 1 minus P of E யோட வேல்யூனா 1480 by 1500. ஸோ எல்சிஎம் பண்ணுங்க. 1 into 1500 இப்படி கிராஸ் ப்ராடக்ட் 1 into 1500 minus 1480. 1500 minus 1480 மைனஸ் பண்ண என்ன வரும்? 20 by 1500. கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல். 1 2 is 2, 7 2 is 14, 5 2 is 10. ஸோ 1 by 75.
ஸோ இதுக்கப்புறமா இது எந்த டேபிளாலும் நம்மளால் ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பிஎஃப் டேஷ். பிஎஃப் டேஷ்னா என்ன பார்த்தோம், ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் நோ மீட்ஸ், அதாவது டூ நாட் ஹேவ் மீட்ஸை கொண்டு இல்லாத ஃபேமிலிஸோட ப்ரோபேபிலிட்டி தான் பிஎஃப் டேஷ். தஸ் தி ப்ரோபேபிலிட்டி ஆஃப் ஃபேமிலிஸ் டூ நாட் ஹேவ் மீட்ஸை டூ நாட் ஹேவ் மீட்ஸை கொண்டிருக்காமல் இருப்பதற்கான குண்டில்லாத ஃபேமிலிஸுடைய ப்ரோபேபிலிட்டினா 1/75. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த எக்ஸசைஸ் 9.2 ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈவெண்ட்டோடைய ப்ரோபேபிலிட்டி கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டோடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டோட ப்ரோபேபிலிட்டி கேட்பாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான டைம்ஸ்க்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் 9.2 ஃபுல்லாகவே பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு எது இன்னும் தெரியணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் 9.2 கம்ப்ளீட்டட். இந்த ப்ரோபேபிலிட்டி சாப்டர் 9 கம்ப்ளீட்டட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து ஆதரவளிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். Students.